35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். அந்த நிறுவனமே இப்போ பெருசாக அந்த படத்துக்கு ஹைப் ஏற்ற வேண்டாம், பெருசாக ப்ரொமோஷன் பண்ணால் ஒரு 3-4 இன்டர்வியூ கொடுத்தார் ஏஆர் முருகதாஸ். இது வரைக்கும் சிவகார்த்தி இந்த படத்தில் ப்ரொமோஷன் பற்றி எதுவும் பேசல. ஆடியோ லான்ச்சில் பேசினார் வழியே அடுத்து இந்த படத்தை பற்றின எதுவுமே இல்லை. படத்துக்கு ரொம்ப ஹைப் ஏற்றிட வேண்டாம், ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து வேறதா போச்சுன்னா ரொம்ப ட்ரோல் ஆயிரும் அப்படிங்கிறதா ரொம்ப இதாக இருக்கிறாங்க. ஒருத்தவங்களை மாதிரி நம்ம பண்ணோம்னா அது வந்து ட்ரோலாக தான் மாறிடும். சிவகார்த்தின்னு அந்த இடத்துக்கு போனோம்னா ஒரு கடுமையான ஒரு பயணம் இருக்குது, தொடர் வெற்றி தேவைப்படுது, நல்ல கேரக்டர் தேவைப்படுது. அதெல்லாம் கொண்டு போய் அவர் அந்த இடத்துல விடாமுயற்சியில் வந்து விட்ட பேரை வந்து இதில் பிடிக்கணும்னு நினைக்கிறார் விக்னேஷ் சிவன். இணையோட கட்டினீங்க, நான் ஒரு ஹிட்டு கொடுத்து காட்டுறா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கார் விக்னேஷ் சிவன். ஓகே, இப்போ டியூவில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாய் அபியங்கருக்கு ஃபஸ்ட்டு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டு வந்து பெருசாக அந்தளவுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய ஒரு 8 படம் கமிட் ஆகிருக்காரு சாய் அபியங்கர். எப்படி இல்லை, சாய் அபியங்கரை வந்து அவங்க கொடுத்த ஹைப்புக்கு அவங்க வரக்கூடிய இது வந்து வேற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே கருப்பு டீச்சர் ஒன்று போட்டாங்க, அதில் வந்த பிஜிஎம் என்ன பழைய பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து சாங்குமே வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நீங்கள் 10ஓட படம் வந்து அடித்து மேலே போகிறது வேறு விஷயம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு 7 படம் கமிட் ஆயிடுச்சு, 8 படம் கமிட் ஆயிடுச்சு, இவருக்கு போட்டி அவர் தான், அவருக்கு போட்டி இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்போடு வர்றப்ப என்ன ஆகுனா ரொம்ப எதிர்பார்ப்பேன். அதுவே அந்த ஹைப்பே அவருக்கு பெரிய மைனஸு. அடுத்தடுத்த பாட்டு எப்படி கொண்டு வர போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சுபேர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மதராசி படம் எஸ்கே அவரோட வளர்ச்சியில் ஒரு அடுத்த கட்ட மூவ்னே சொல்லலாம். படத்தோட அப்டேட் எந்த மாதிரி இருக்குது சார்? இல்லை, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய ஹிட், அமரன்கிற ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு இந்த படத்துக்கு வர்றார். அதே மாதிரி இந்த பக்கம் ஏஆர் முருகதாஸ் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்துட்டு வர்றார். இவர் ஒரு வெற்றி கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு ஏஆர் முருகதாஸ் இருக்கார். அவர் வெற்றி பெற்ற அந்த வெற்றியை காப்பாற்றிக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படம் தான் இந்த மதராசி. பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறாரு. ஏஆர் முருகதாஸ் ஆல்ரெடி அனிருத் 2 பேர் சேர்ந்து ஒரு 2-3 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஏஆர் முருகதாஸ் அனிருத் சிவகார்த்திகேயன் சேர்ந்து பண்ணுற முதல் படம். இந்த படத்தில் அவர் ஏற்கனவே வந்து பார்த்தா ஒரு சலம்பரம் புலம்பரன்னு ஒரு சாங்கு லீக் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டை பார்க்குறப்ப நிறைய கோட்டில் விஜய் ஆடின மாதிரி ஆடி இருக்கிறாரு. துப்பாக்கி வாங்கினது விஜயாவே இவர் மாறிட்டார் அப்படி இப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரம் பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு ஒரு சாங் விட்டாங்க. இப்போ ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்லாம் நடந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப அவர் அப்போ அவருடைய ட்ரேட்மார்க் படம் தான், ஏஆர் முருகதாஸுடைய ட்ரேட்மார்க் படம். ஒரு ஊருக்குள்ள தீவிரவாதி வந்துடுறான், இவர் எப்படி காப்பாற்றுறாரு, அதை எப்படி இது பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த துப்பாக்கி கத்தி அந்த மாதிரியான பரபரப்பான ஒரு படமாக தான் இருக்குது. அவருடைய பேட்டர்னில் உள்ள படமாக தான் இருக்குது. நிறைய அவருடைய படங்கள் அவருடைய ரிசம்பிள் தெரியுது. பட் அதை தாண்டி ஸ்கிரிப்டாக என்ன பண்ணியிருக்கிறாரு, திரைக்கதையில் அவர் என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காரு. ஏன்னா திரைக்கதையை கொஞ்சம் வேகமாக சொல்லக்கூடிய ஒரு டேரக்டர். துப்பாக்கியுடைய ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தா நம்ம அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த நிறுவனமே இப்போ பெருசாக அந்த படத்துக்கு ஹைப் ஏற்ற வேண்டாம், பெருசாக ப்ரொமோஷன் பண்ணால் ஒரு 3-4 இன்டர்வியூ கொடுத்தார் ஏஆர் முருகதாஸ். இது வரைக்கும் சிவகார்த்தி இந்த படத்தின ப்ரொமோஷன் பற்றி எதுவும் பேசலை. ஆடியோ லான்ச்சில் பேசினார் வழியே அடுத்து இந்த படத்தை பற்றின எதுவுமே இல்லை. படத்துக்கு ரொம்ப ஹைப் ஏற்றிட வேண்டாம், ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து வேறதா போச்சுன்னா ரொம்ப ட்ரோல் ஆயிரும் அப்படிங்கிறதா ரொம்ப இதாக இருக்கிறாங்க. ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்தியன் அவ்வளோதான் இருக்குது. அந்த பெருசாக ஒரு அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை, மிக்சடான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காது. அப்போ வேணும்னு தான் பெருசாக ஹைப்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு இல்லை. இப்போ அது எல்லா கம்பெனியுமே அதை வந்து ஒரு பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு 1000 கோடி நாங்கள் அடிக்க போகிறோம், வந்து நீங்கள் டிக்கெட்டை வச்சுக்கோங்க, வெற்றியாளர் சந்திப்போம் அப்படி இப்படின்னு ஏதாவது கிளப்பி விட்டோம்னா சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லா படமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கணும், நம்ம படத்துக்கு தேவையான அளவு ஹைப் ஏற்றினா போதும், தேவையான அளவு பேசினா போதும் அப்படின்னா அப்படி தான் பண்ணுறாங்க. சிவகார்த்தியனே அந்த ஆடியோ லான்ச்சில் படத்தை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டார். பெர்சனலாக மற்ற விஷயங்கள் பேசிட்டு படத்தை பற்றி பெர்சனலாக பேசலை. அதுவே என்னென்னா வேறு மாதிரி ஆயிடுது, ட்ரோல் ஆயிடுது. அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து யோசிச்சு பேசின விஷயங்கள் வந்து தான் பேசியிருக்காரு சிவகார்த்தியன். அதனால் வந்து எல்லா பெரிய படங்களுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓவர் ஹைப்பை ஏற்றிட வேணாம், வார்த்தையை விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதில் அனிருத் தான் நிறையா பேசினார். அனிருத் தான் நிறையா பேசியிருந்தார் ஒழிய சிவகார்த்தியன் ரொம்ப கம்மியான வார்த்தைகளை நம்ம அளந்து பார்த்து யோசித்து தெளிவாக பேசியிருந்தார். ஏஆர் முருகதாஸ் வந்து அவரும் கொஞ்சம் பார்த்து தான் பேசியிருந்தார் அந்த படத்தை ஆடியோ லான்ச்சில். ஏன்னா ஆடியோ லான்ச் இப்போ கண்டென்ட் கொடுக்குற இடமா இருக்குது. ஆனால் அனிருத் பேசினது தான் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நான் என்னுடைய கெரியரே போனாலும் கூட எஸ்கே வந்து என்ன இது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடை அலங்காரத்துக்காக சொல்கிறாங்க ஒழிய இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் இல்லைன்னா நண்பர்களுக்காக படம் பண்ணிட்டுப்பாங்களா?
அதெல்லாம் நடக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளையராஜாவும் ரஜினிகாந்தும் மிக நெருங்கிய நண்பர்கள் பர்சனலாக. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ரகுமான் தேவான் அடுத்தடுத்து மியூசிக் டைரக்டர் வரப்போ அந்த பக்கம் போயிட்டாரே. அதுக்காக நான் இளையராஜாவும் அவர் நண்பர் அதுக்காக அவரோட தான் பண்ணுவேன் அடம் பிடிக்கலையே. யாரு சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ். அது யார் வெற்றி வாய்ப்பு இருக்காங்க, யார் கரண்டில் இருக்கிறாங்களோ, யார் ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த குதிரை மேலே ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. அது நண்பராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அது நடக்கும். அப்போ ஒரு மேடை அலங்காரத்துக்காக அனிருத் வந்து நான் வந்து எனக்கு மார்க்கெட் போனாலும் வந்து சிவா வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு நிறையா அன்னைக்கு பேசியிருந்தார். பட் சிவகார்த்தியனும் முருகதாஸும் ரொம்ப நிதானமாக நிறுத்தி ரொம்ப வார்த்தையை விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி கவனமாக பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது குறிப்பாக அவர் சிவகார்த்திகேயன் இந்த திடீர் தளபதிங்கிற கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சதா பேசிட்டு இருந்தார். ஆமாம், திடீர் தளபதி என்னை கிண்டல் பண்ணுறாங்க, சின்ன தளபதி என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய செயல்பாடு அப்படி தானே இருக்குது. துப்பாக்கியை கையில் வாங்கினது வந்து நானும் விஜயாவே மாறின மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துலேயே ஒரு பாட்டு கோட் படத்தில் விஜய் ஆடுற மாதிரி அதே ஸ்டெப்பு முதற்கொண்டு அதே மாதிரி பண்ணுறாரு. எப்பயுமே அந்த ஒரு ஒரு உச்ச இடம், பெரிய இடம் இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ட்ராவல் இருக்குது. இன்றைக்கி விஜய் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா விஜய் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ட்ராவல். எடுத்தோடனே அந்த இடத்துல வந்து வைக்கல. ஒரு 20 வருஷம் பல வெற்றி படங்கள் கொடுத்தார், தோல்வி படங்கள் கொடுத்தார். ஒவ்வொரு காலகட்டத்தையும் தன்னுடைய ஸ்டைலை மாற்றினார், கதையை தேர்ந்தெடுக்கிற விதத்தை மாற்றினார், தன்னுடைய பேட்டர்னை மாற்றினார். காதலுக்கு மரியாதை, பூவை உனக்காக டைப்லாம் ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். துல்லாத மனம் துள்ளும்னா அந்த ஒரு லவ் சப்ஜெக்ட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி ட்ராமாவாக பண்ணிட்டு இருந்தார். சிவகாசி அந்த மாதிரியான டைமில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா சேஞ்ச் பண்ணுறார், ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக சேஞ்ச் பண்ணுறார். அப்போ ஒரு பேஸ் அவர் போட்டார். ஒரு ஹீரோவாக ஒரு பேஸ் போட்டுட்டு தான் அடுத்து வந்து அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிறார். அது கரெக்டாக அவர் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு, அப்படி அந்த பக்கம் போயிட்டார். அப்போ இவர் வந்து சிவகார்த்தியன் வந்து இன்னும் வந்து அவர் தன்னுடைய இடத்த ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறப்ப தான் ஒரு ட்ராவல். அது ஒரு இடமா அது போய் உட்கார்றதுக்கு, அந்த இடத்த விட்டு நான் இடத்த பிடிச்சிருந்தா ஒரு சேராது, அது கிடையாது. அந்த பிஸ்னஸ் விஜயை வைத்து இன்றைக்கி படம் பண்ணுறப்போ ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்குது. விஜயை வைத்து படம் பண்ணுறப்ப படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிஸ்னஸ் இருக்குது, ப்ரீ லாபம் இருக்குது அப்படின்னு ஒரு கால்குலேஷன். அப்போ அதனால அவர் நோக்கி போகிறாங்க, அந்த இடத்த நோக்கி போகிறாங்க, சம்பளமும் பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அதைத்தான் அவர் நோக்கி போகணும்னு இவர் ஆசைப்படுறாரு, சிவகார்த்தியன் ஆசைப்படுறாரு. அப்போ அதை நோக்கி போகணுங்கிறதுக்கு தொடர்ந்து வெற்றி படங்கள், நல்ல டேரக்டர்ஸு, நல்ல கேரக்டர்ஸு இதுதான் கொண்டு போய் அங்கே வைக்கும். அதுக்காக நம்ம அவரை மாதிரியே பண்ணோம்னா அது நிற்காது. என்றைக்குமே ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம இழந்துடக்கூடாது, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம இழந்துடக்கூடாது. ஒருத்தவங்களை மாதிரி நம்ம பண்ணோம்னா அது வந்து ட்ரோலாக தான் மாறிடும். சிவகார்த்தியன் அந்த இடத்துக்கு போனோம்னா ஒரு கடுமையான ஒரு பயணம் இருக்குது, தொடர் வெற்றி தேவைப்படுது, நல்ல கேரக்டர் தேவைப்படுது. அதெல்லாம் கொண்டு போய் அவர் அந்த இடத்துல சேஃப்டியாக உட்கார வைக்கும். அந்த மாதிரியான லைனப் அவர் கையில் எடுத்துட்டாருன்னா பண்ணணும். ஏன்னா அவர் நல்ல லைனப் தான் வச்சுருக்காரு, பராசக்தின்னு வரிசையாக நல்ல லைனப் பார்த்தா வச்சுருக்கிறாரு. அது காலம்தான் சின்ன தளபதியா திடீர் தளபதியா அப்படிங்கிறது முடிவு பண்ணும். இப்போது இட்லி கடை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்குது. அது அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது. இடையில இப்போ 2 பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆனாலுமே பாட்டு அந்தளவுக்கு பெருசாக ரசிகர்கிட்ட போதிய அளவுக்கு வரவேற்பு இல்லை. படம் எந்த மாதிரி இருக்குது சார்? இல்லை, படம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ராமா. அவங்க அப்பா அவருடைய லைஃப்பில் நடந்த அந்த பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான பகுதிகளில் எடுத்துருக்குறாங்க படம். ஒரு ஃபேமிலி ட்ராமா படம் தான். அதில் தனுஷை எழுதி தனுஷை பாடி சில பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாடலாம் பழைய தனுஷ் படத்துலேயே வந்து சில பாடல்கள் கேட்ட மாதிரி இருக்குது. தனுஷே எழுதி முன்னாடி வந்த படங்களில் வந்த பாட்டு மாதிரி இருக்குது. படத்துக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக ஒரு ஹைப் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப ஹைப் ஏற்றிட வேண்டாம். இப்போ ராயனுக்கு இருந்த ஹைப் இந்த படத்துக்கு இல்லை. ஏன்னா ராயனில் வந்து ரகுமானுடைய அந்த ஒரு சாங் வந்து பெரிய லெவலில் படத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டுருச்சு. இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பெருசாக வைரலோ ஆகலை. அவங்களும் பெருசாக ப்ரொமோஷனில் இறங்காமல் தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் பெருசாக ப்ரொமோஷனில் இறங்க, ஏன்னா ரொம்ப ஹைப்பாக கிரியேட் பண்ணிவிட்டு அந்த படம் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா தப்பாக போயிருங்கிறதுக்காக சும்மா அடக்கி தான் வாசிக்கிறாங்க, அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் நாள் ஆன ரிலீஸ் டேட் வர அந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனில் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ப்ரொடியூசர் டான் பிக்சர்ஸ் இடையில பிரச்சனையில் மாட்டினால ப்ரொமோஷன் அந்தளவுக்கு பெருசாக வைக்கிறது இல்லையா சார்? இல்லைப்பா, அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்து பராசக்தி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைக்கும் இந்த ப்ரொமோஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரொம்ப ஹைப் ஏற்றிட வேண்டாம் அப்படி. 2 விஷயம் ப்ரொமோஷன் இருக்குது. ஒன்று, படம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆகும். இப்போ ராயன் படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆச்சு, ஏன்னா அந்த பாட்டு பெருசாக போய் சேர்த்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக படத்துடைய ப்ரொமோஷன் ஆச்சு. இந்த படத்தை இவங்க ப்ரொமோஷனே ஆரம்பிக்கல, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஆரம்பிப்பாங்க. ஓகே சார், இப்போது எல்ஐகே டியூடு பிரதீப் ரங்கநாதனோட 2 படமும் தீபாவளிக்கு மோதுறாங்க. பிரதீப் வெர்சஸ் பிரதீப்னு போட்டுட்ருக்காங்க. எப்படி 2 படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, பாசிபிளா சார்? இல்லை, எல்ஐகே பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்டாக இருக்குது. 2040 என்ன நடக்கும், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும், ஃபோன் எப்படி இருக்கும் வந்து அப்படின்னு நிறையா கற்பனைகளை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. உண்மையிலே அது பார்க்குறப்ப ஒரு பிரில்லியண்டான ஒர்க்காக தான் பார்க்குறாங்க. நல்லா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக ஒர்க் நல்லாயிருக்கு, ஃபோட்டோகிராஃபி
ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறப்ப ஒரு கிராண்டியராக இருக்குது, பெரிய பட்ஜெட் படம். அந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏற்கனவே வந்து விடாமுயற்சியில் வந்து விட்ட பேரை வந்து இதில் பிடிக்கணும்னு நினைக்கிறார் விக்னேஷ் சிவன். இணையோட வரட்டீங்க, நான் ஒரு ஹிட்டு கொடுத்து காட்டுறேன்டா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கார் விக்னேஷ் சிவன். ஆனால் இந்த படம் வந்து தள்ளி போய் கடைசியில் இப்போ வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணி தீபாவளிக்கு வர்றோங்கிறது மாதிரி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூடு படமும் அவங்களும் வர்றன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு ஓடிடி தளங்கள்லாம் வாங்கியிருக்காங்க படம். இப்போ ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா, 2 படமே ஓடிடியில் வந்து 2 ஓடிடியுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ரொம்ப நாள் போட வேண்டாம், ஏன்னா இந்த படம்லாம் ஓடிடி வந்து பீக்கில் இருக்கிறப்ப வாங்கப்பட்ட படம், எவ்வளோ நாளைக்கு பொறுத்திருப்பாங்க. அப்போது எல்ஐகே வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஓடிடி அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் டேட்டை போட்டாங்க. இப்போ இந்த படம் என்ன சொல்கிறாங்க, இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. வேறு ப்ரொடியூசர், ஒரே ஹீரோ, வேறு டேரக்டர். அப்போ தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணுறதானே. பிரதீப் ரங்கநாதன் என்ன செய்ய முடியும், ஓரளவுக்கு மேலே அவர் ரிலீஸ் பண்ண வேண்டாம் ஒரே நேரங்களில் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி நாங்கள் தான் சம்பளம் கொடுத்துட்டா நீங்கள் விளைக்குங்க, எங்களுக்கு பிஸ்னஸ் தானே முக்கியம்னு அவங்க கேட்பாங்க. ஓடிடி நிறுவனங்கள் தான் நீங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2 ஓடிடி தளங்களும் வாங்கியிருக்காங்க. அப்போ 2 வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் முட்டிக்கிட்டு நிற்கிது. ஆனால் வர வேணான்றது தான் எல்லாருடைய இதாக இருக்குது. 2 படமும் ஒரே நேரங்களில் வர்றப்போ ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக வந்து அடியாகும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கணிப்பு. பிரதீப்பும் அதான் சொல்கிறார், ஏதாவது ஒரு படத்தை வந்து டேட்டை தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஆனால் 2 பேருமே பிடிவாதமாக இருக்கிறாங்க. 2 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை கடைசி நேரங்களில் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2 ஒன்றா ஆச்சுன்னா தேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் வரும். இப்போ தீபாவளி படங்கள்னு ஒரு படங்கள் இருக்குது, 4 படங்கள் இருக்குது. அதோடு சேர்த்து இது வர்றப்ப மொத்தத்துக்கு 1100 தேட்டர் தான். இப்போ எல்ஐகேயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் காப்பி. குறைஞ்சபட்சம் 500 தேட்டர் போட்டால் தான் அந்த படம் வந்து போட்ட அளவுக்கு கலெக்ஷன் எடுக்கணும் தேட்டருக்கலாம், தமிழ்நாடு தேட்டருக்கலாம். அப்படிங்கும் போது இதோடு சேர்த்து அந்த படம் வர்றப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வந்தாலே தேட்டர் கிடைக்குமாங்கிறது கஷ்டம். இது ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல்லாம் அவங்க எப்படி சரி பண்ணி எந்த படம் முதல்ல வரப்போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் அவங்க பேசி முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரசிகர்களோட வரவேற்பு இருக்குமா சார்? ஏன்னா 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுனால இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமான்னு அப்படி வந்துச்சுன்னா ஏதாவது படம் கண்டிப்பாக அடி வாங்கி. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டருக்கு ஒரே ஜானரில் தான் படம் பண்ணுவார். வேறு ஜானரில் படமாக இருந்தால் கூட நமக்கு தெரியாது. ஒரு படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு, ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா படம் அப்படின்னா கூட நமக்கு அது வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. ஒரே பேட்டர்னில் உள்ள படமாக தானே இருக்கும் அவருக்கு, அந்த ஹீரோவா. அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக அது பெருசாக அடி வாங்கும். ரெண்டாவது தேட்டர் கிடைக்காது. அது மெயின் பிரச்சனை வந்து தேட்டர். அப்போ 1100-1200 தேட்டரில் மற்ற பெரிய படங்கள் எடுத்துக்குவாங்க. அதை மிஞ்சி போய் ஒரு 150-200 தேட்டரில் போட்டு இவங்க செலவு பண்ண காசுக்கு எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு படம் வந்து தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே இப்போ வரைக்கும் பிடிவாதமாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய நடந்திருக்கு. சத்யராஜ் படங்கள் 2 படம் வந்திருக்கு, மணிவண்ணன் நடித்த படம் 2 படம், மணிவன் டைரக்ட் பண்ண படம் 2 படம் வந்திருக்கு. முந்திலாம் தீபாவளிக்கு நிறையா 10-15 படம் 13 படம் ரிலீஸ் ஆகும். அதனால் முந்திலாம் நிறையா போச்சு. கிட்டத்தட்ட படம் 100 நாள் 150 நாள் ஓடும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சு, தேட்டர் கம்மியாயிருச்சு, ஸ்க்ரீன் கம்மியாயிருச்சு, சேர்ஸ் கம்மியாயிருச்சு, டிக்கெட் விலை அதிகமாகிடுச்சு, படம் ஓடுற நாட்கள் கம்மியாயிருச்சு. அப்படிங்கும்போது இந்த நேரங்களில் ஒரே ஹீரோ படம் 2 படம் வர்றது வந்து இப்போ தான் அப்கமிங் ஹீரோ, அதுவும் ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ வந்தால் பரவாயில்ல, அப்கமிங் ஹீரோ 2வது படம் 3வது படத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்துது. ஓகே, இப்போ டியூடில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாய் அபியங்கருக்கு ஃபஸ்ட்டு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டு வந்து பெருசாக அந்தளவுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய ஒரு 8 படம் கமிட் ஆகிருக்காரு சாய் அபியங்கர். எப்படி இருக்கு? இல்லை, சாய் அபியங்கரை வந்து அவங்க கொடுத்த ஹைப்புக்கு அவங்க வரக்கூடிய இது வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே கருப்பு டீச்சர் ஒன்று போட்டாங்க, அதில் வந்த பிஜிஎம் என்ன பழைய பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து சாங்குமே வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு வர்றது பெரிய தப்பு அப்படிங்கிறது இதுதான் ஒரு சிக்கல். நீங்கள் 10ஓட படம்னா வந்து அடித்து மேலே போகிறது வேறு விஷயம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு 7 படம் கமிட் ஆயிடுச்சு, 8 படம் கமிட் ஆயிடுச்சு, இவருக்கு போட்டி அவர் தான், அவருக்கு போட்டி இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்போடு வர்றப்போ என்ன ஆகுனா ரொம்ப எதிர்பார்ப்பார். அப்போ இவரை விட பெட்டராக பண்ணுவார், இவரை விட ஒரு பெட்டராக பண்ணுவார், இவர்கிட்ட புதுசாக ஏதோ பண்ண போகிறாரு, ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் சாய் அபியங்கர் மியூசிக் இல்லைன்னு சொல்லி நார்மலாக கேட்டோம்னு ஒன்றும் தெரியாது. சாய் அபியங்கர் மியூசிக்கு அனிருத்தோட பெஸ்ட்டாக பண்ணியிருப்பார், ரகுமானோட பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாருங்கிற ஒரு கால்குலேஷன் அந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு அது வந்து அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும். அதுவே அந்த ஹைப்பே அவருக்கு பெரிய மைனஸு. அடுத்தடுத்த பாட்டு எப்படி கொண்டு வர போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் அவர்களுடைய கடைசி படமாக ஜனநாயகன் வந்துட்டு இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு பக்கம் அரசியலுக்கு போனதுனால ரசிகர் அவர்கள் வந்து அரசியல் பக்கம் திரும்பியிருக்காங்க. இப்போ படத்து கூட ராஜசாப்னு ஒரு படம், பிரபாஸோடைய தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது. பீஸ்ட் கேஜிஎஃப் படத்தோடைய அந்த ஒரு கிளாஷ் மாதிரி இப்போ வந்து ராஜசாவும் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு இருக்குது சார் எக்ஸ்பெக்டேஷன்? ஜனநாயகனோட இன்னொரு படம் ஒரு தமிழ் படம் பராசக்தி, அதே பொங்கலுக்கு வருது. இது 9ஆம் தேதி வருது, 14ஆம் தேதி வருது. அதுவே ஒரு பெரிய இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பேக் டு பேக்கு முடிக்கிறாங்க. 2வது ஜனநாயகனை பொறுத்தவரை விஜயினுடைய கடைசி படம்
அது அரசியல் கண்டிப்பாக பேசியிருப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன அரசியல் பேசியிருக்காரு, இந்த படத்தில் அரசியல் பஞ்ச் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஆக்சுவலாக தெலுங்கு படம் தான். நீங்கள் சொல்கிற அந்த படம் தெலுங்கு படம் தான். தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஒரு பெருசாக இது இருக்காது. ஏன்னா இந்த படமே தெலுங்கு ரீமேக் தான். பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி தான் பண்ணுறாங்க. அதை தெலுங்குலேயே அப்படி டேரெக்டாக அவங்க ரிலீஸ் பண்ணாலே பெருசாக அங்கே தெலுங்குல வந்து ஒரு எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி தெலுங்குல பாலகிருஷ்ணன் அடித்து பார்த்துட்டாங்க. அதெல்லாம் பெருசாக இருக்காது. தமிழ்நாட்டில் அந்த படம் வர்றதுனால ஜனநாயகனுக்கு பெருசாக ஒரு பாதிப்பெல்லாம் இருக்காது, போட்டியாகவும் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு டைரக்ட் தெலுங்கு படத்தை கூட இன்னொரு தெலுங்கு படம் ரீமேக் மோதுறது. அது மாதிரி தான் டைரக்ட் தெலுங்கு படத்தோட ஒரு தெலுங்கு படம் ரீமேக் போது, அதனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பெருசாக பிரச்சனை வராது, தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை வராது. படத்தோட அப்டேட் அடுத்து என்ன மாதிரி அப்டேட் இருக்கும்? இந்த வருஷம் எண்டில் நவம்பர் டிசம்பர் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ கிராண்டாக வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது வந்து அப்படியே ப்ரொமோஷன் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது கூட ரஜினி, கமல் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இல்லை, ஒன்றும் அவங்க அது பிளானே பண்ணல. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் யார் வர்றாங்க, எங்கே நடத்த போகிறாங்கிறதெல்லாம் இல்லை. ஒன்றும் நாள் இருக்குது, ஒன்று 2 மாதம் இருக்குது. 2 மாதத்துக்கு பிறகு தான் அது எங்கே ஒரு பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்களா அப்படின்றது. நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட போகிறாங்க. ரஜினி வராரு, கமல் வராருங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு நடிகர் விஜயாக இருந்தாருன்னா வந்திருப்பாங்க. அரசியல் கட்சி தலைவர் விஜயாக போகிறப்ப அது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்படும். கமல்ஹாசனை பொறுத்தவரைக்கும் அவர் கட்சி நடத்துறாரு, ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். இப்போ அவங்க வந்து பேசினார்னா அது வேறு மாதிரி போடும். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியோடையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். அவர் அங்கே வந்து பேசினார்னா அது ஒரு அரசியலாக பார்க்கப்படும். அதனால் பெரிய நடிகர்கள் யாரும் அந்த மாதிரி வரமாட்டாங்க. மற்ற அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள், பழைய டேரக்டர்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி அதை கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எங்கே நடத்த போகிறாங்க, எப்போ நடத்த போகிறாங்க, என்ன டேட் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஒன்றும் ஃபைனல் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதுவும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தேன். உண்மையா சார்? ஆமாம், தீபாவளி டைமில் ஒரு சிங்கிள் விஜய் ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தேங்க்யூ. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.